ஆஃப்டர் அ லாங் டைம் இன்றைக்கி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இன் பிட்வீனில் கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு. இனிமேல் கண்டினியூஸாக போடலான்னு ட்ரை பண்ணுறேன். மார்னிங் எந்திரிச்ச உடனே சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தோசை வித் தேங்காய் சட்னி. முந்தின நாள் வச்சுருந்த தக்காளி சட்னியும் இருந்தது, ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு. தோசை மாவை நேற்று தான் ஃப்ரெஷ்ஷாக ஆட்டினதுனால தோசையும் சூப்பராக வந்திருந்தது. ஹஸ்பண்ட் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிருந்ததையும் ஒரு நாள் தள்ளி வச்சுக்கிட்டாரு, ஏன்னா அவருக்கு பிடிச்ச தோசை தேங்காய் சட்னி அப்படின்றனால. இன்றைக்கி மட்டும் எக்ஸ்ட்ரா தோசை சாப்பிட்டுக்கிறேன், நாளையிலேருந்து நான் டயட்டில் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தார். முடிச்சோடனே எப்பயும் போல் ஒரு டீயும் ஒரு காஃபியும் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மக் டிமார்ட்டில் தான் இப்போ ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். காஃபி பவுடர் ரெட் டர்ட்டல்னு ஒரு பிராண்ட் அம்மா வீட்டில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அம்மா ஊருக்கு வந்திருந்தப்போ அதை கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அதையே யூஸ் பண்ணலன்னு தான் பண்ணோம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நான் டெய்லி காஃபி தானே குடிக்கிறோம் அப்படின்னு ஒரு சேஞ்சுக்காக நாட்டு சக்கரை போட்டு இன்றைக்கி எனக்கு மட்டும் டீ தான் எடுத்திருந்தேன். ஹஸ்பண்டுக்கு மட்டும் காஃபி போட்டு கொடுத்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் காஃபியோ டீயோ குடித்தா தான் மார்னிங் டைமே கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்குது.